ஓடுறாங்க. அக்கா அக்கா ஆடுறதை பார்த்துட்டு போங்க. என்ன இப்படியே ஒரு மாதிரி மனசாட்சியில் போறேன். ஏன்க்கா போறியாக்கா? டிவியில் பார்க்குறீங்களா? சூப்பர். அப்போ அவார்டையும் டிவியில் வாங்க வேண்டியது. ஒரு சாங் ஒன்று போட போறாங்க. புகழ் வந்து மாதம்பட்டி ரங்கராஜ் சாருக்கு ஒரு டான்ஸ் ஸ்டெப்ஸ் வந்து டீச் பண்ண போறாங்க. சரி, புகழுக்கு யார் டீச் பண்றது அப்ப? உனக்கு எப்படி சமைக்க தெரியாதோ அந்த மாதிரி எனக்கு டான்ஸ் ஆட தெரியாதுன்னு எல்லாருக்கும் தெரியும். ஆனா டீம் நம்புறாங்க. டீம் நம்புறாங்க. சார் சார் நல்லா ஆடுவோம் சார். பை மேடம். சார் ஆனோனே அவங்க கிளம்பறாங்க. என்ன பயந்து ஓடுறாங்க எல்லாம். தேவதர்ஷன் மேம்லாம் வீட்டுக்கே போயிட்டாங்க. ஆடுறதை பார்த்துட்டு போங்க. என்ன இப்படியே ஒரு மாதிரி மனசாட்சியில் போறேன். ஹாய் சுதார் கோபி, நல்லா இருக்கீங்களா? சூப்பர் சூப்பர். லவ் யூ லவ் யூ. உங்கள் காமெடி எல்லாம் எனக்கு ரொம்ப பிடிக்கும். லவ் யூ. சூப்பர். மக்களை சந்தோஷப்படுத்திட்டே இருங்க. ஏன்க்கா போறியாக்கா? டிவியில் பார்க்குறீங்களா? சூப்பர். அப்போ அவார்டையும் டிவியில் வாங்க வேண்டியது தானே. சரி. ஐயோ சாரி சாரி, ஃப்ளைட்டுக்கு டைம் ஆச்சு. சாரி. ஓகே, டான்ஸ் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி அவுட்ஸ்டாண்டிங் பெர்ஃபார்மன்ஸ்க்கான ஒரு எக்ஸாம்பிள் அது இருக்கு இல்லையா? ஆனா ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே 3 பேர் அனுப்புறீங்கன்னா ஆடிட்டீங்கன்னா பிரிச்சிடுவோம். என்ன என்ன பாட்டு காடவ? ஓ இஷ்டம். நீங்க எந்த பாட்டு சொல்றீங்களோ போட சொல்லுவோம். என்ன பாட்டு வேணா போடுங்க. இது ஓகேவா? நான் ரெடி தான் வரவா? நான் ரெடி தான் வரவா? அண்ணன் நான் இறங்கி வரவா? தெல் கொடுக்கும் சிங்கத்தை சீண்டாதப்பா, எவதடுத்து ஏறுட்டு மாறாதப்பா. நான் ரெடி தான் வரவா? அண்ணன் நான் தனியா வரவா? தரநடுக்கிற பர அடிக்கிற நாடு. புகழ், நாங்க உங்களை கலா மாஸ்டர் ரேஞ்சுக்கு நினைச்சோம். நீங்க ஒரு பரோட்டா மாஸ்டர் மறுபடியும் காட்டிட்டீங்க. நோ டான்ஸ். நம்ம டான்ஸ் உண்மையிலே நாங்க வந்து உண்மையிலே இது ரிஹர்சல் பண்ணல. ஓகே, எஸ் சூப்பர். எஸ் புகழ், ஸோ அவார்ட் வாங்குறது அப்படிங்கிறது எல்லாத்தையும் தாண்டி அதுக்கு முன்னாடி அது சக்ஸஸ்ன்ற ஒரு விஷயம் ப்ரூவ் பண்ணால் தான் அவார்டுன்றது கிடைக்கும். அந்த சக்ஸஸ்ன்ற ஒரு விஷயம் வர்றதுக்கு பாடுபட வேண்டியிருக்கும். யூ நோ தட். நிறைய விஷயங்கள் ஸ்ட்ரகிள்ஸ் வந்து தாண்டியும் வந்திருக்கீங்க. ஸோ அதில் எந்த ஒரு விஷயம் இவ்வளோ சேலஞ்சிங்காக இருந்தது, பட் இதை தாண்டி இன்னைக்கு இந்த இடத்துல நிற்கிறது எனக்கு சந்தோஷமா இருக்கு அப்படின்னு நினைக்கிற ஒரு விஷயம் ஏதாவது திரும்ப அந்த ஸ்டேஜில் சொல்லணும்னு ஆசைப்படுறீங்களா? இல்லை அப்படி இல்லை. இப்போ வரையுமே எல்லாருமே கஷ்டப்பட்டுட்டு தான் இருக்காங்க. நான் எல்லா மேடையிலையும் எல்லா இடத்துலையும் சொல்கிறது அதுதான். இப்போ நிறைய வந்து இப்போ இந்த கமெண்ட்ஸ்லாம் வருது இல்லையா, அந்த கமெண்ட்ஸ்லாம் பார்த்துட்டு நம்ம சோர்வடைந்து உட்காரக்கூடாது. நமக்காக லைக் பண்ணுறதுக்கு ஒரு 100 பேர் இருக்காங்களே, அவங்கள சந்தோஷப்படுத்தணுன்றது தான் என்னோட ஆசை. கீழே இருக்க கமெண்ட் எல்லாம் பார்த்தா யாராலையும் வரவே முடியாது இந்த ஸ்டேஜுக்கு. அவங்களால அதை மட்டும்தான் பண்ண முடியும். அந்த கமெண்ட் போடுறதா என்ன ஆகும், அதை பார்த்து நம்ம சேடாக முடியும். மற்றபடி வேறு எதுவுமே நம்மளை பண்ணவே முடியாது. நம்ம போயிட்டே இருக்கணும். அதெல்லாம் பார்க்கவே கூடாது. நம்ம லைக் பண்ணுறவங்களும் நம்ம சந்தோஷத்தை கொடுத்துட்டு போகணும். அது மட்டும்தான் என்னோடதாக இருக்குது. அதுதான் எதில் நம்ம வந்து தோக்கணும்னு நினைக்குமோ அதை வந்து நம்ம ஜெயிக்கணுன்ட்டு அதை போராடணும். அவ்வளோதான். மற்றபடி வேறு எதுவும் இல்லை. போயிட்டே இருப்போம் ஜாலியாக. ஸோ லைஃப்பில் நிறைய ஹாப்பினஸ் வர மாதிரி இன்னொரு புது ஹாப்பினஸ்னா ரித்தன்யா பாப்பா இல்லையா, உங்களுடைய குழந்தை. ஸோ எந்த அளவுக்கு ஒரு லைஃப்பில் ஒரு சேஞ்ச் கொண்டு வந்திருக்காங்க, இல்லை ஒரு பாசிட்டிவிட்டி, எந்த அளவுக்கு ஒரு லக்கி சாம் ரித்தன்யா? இல்லை, ரித்தன்யா பிறந்ததுக்கப்புறம் என் ஒய்ஃப் மேலே தான் எனக்கு ரெஸ்பெக்ட் அதிகமாக வந்துச்சு. ஒய்ஃப் வந்து ஹாஸ்பிட்டலில் இருந்தப்போ நான் கூட உள்ளே இருந்தேன். ஆப்ரேஷன் தேட்டரில் இருந்தேன். உள்ளே அந்த கஷ்டத்தை பார்க்குறப்ப ஒரு பெண் வந்து தான் உயிர் போகும்னு தெரிஞ்சு இன்னொரு உயிரை பெற்று எடுக்கிறதெல்லாம் ஒரு பெண்களால் மட்டும்தான் முடியும். அது என் பொண்ணு பிறந்ததுக்கப்புறம் தான் எனக்கு தெரிஞ்சுது.